ஃபைன் vlog நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். துலாம் ராசிக்கு ஜூன் 2024 எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். முதல்ல ஜெனரல் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து த வேர்ல்ட். இந்த கார்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஞ்சல் வந்து ரெண்டு கையிலுமே வந்து மேஜிக் வேன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அதை சுற்றி வந்து ப்ரொடெக்ஷன் அவுரா இருக்கு. நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் இருந்தாலுமே அந்த ஏஞ்சலை வந்து ஒன்றும் எஃபெக்டும் பண்ணாது. ஓவராலாக இந்த மந்த் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு. நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் தொடங்கும். நீங்கள் தைரியமாக நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தம் இந்த மந்த் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ வெல்த் அண்ட் கெரியர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. இந்த கார்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குவீன் வந்து ஒரு பென்டக்கிளை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பென்டக்கிளே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கெரியர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிரைட்டுன்னு ஒத்துக்கிறேன். ஆனாலும் நீங்கள் உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்கிற ஜாபை விட்டுட்டு பல பேருக்கு அசைன் பண்ணியிருக்கிற ஜாபையும் சேர்த்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கான்ஃப்ளிக்ட்ல போய் முடிஞ்சதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க வந்து மல்டிபிள் இன்டர்வியூ கால்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அந்த ஜாபுக்கு நீங்க வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி போகணும். வெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து நல்லதில்லை. அப்பவே சொன்ன மாதிரி இந்த மந்த் உங்களுக்கு சூப்பரா தான் இருக்கு. இருந்தாலும் பினான்சியலா வந்து பாத்துக்கணும். நிறைய கையை விட்டு மணி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ பார்த்து செலவு பண்ணுங்க. இப்போ உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து 10 ஆஃப் Wands. பாருங்க, இதுவும் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. இந்த கார்டை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கார்டில் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு 10 Wands வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. இது எந்த நேரத்தில் வேணாலும் கீழே விழுந்துரும். இது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்ல வந்திருக்கிறதுனால உங்களை விட்டு எல்லா பேர்டனும் வந்து போயிடும். இந்த மாசம் வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒளிவு மறைவு இல்லாம இருக்கணும். ஓப்பனா பேசணும். நீங்க வந்து மனசுல எதையுமே வந்து வச்சிருக்க கூடாது. எல்லாமே பிராங்கா சொல்லிடணும். உங்க லவ் ரிலேஷன்ஷிப்லயும் சரி, உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லயும் சரி, பாஸ் கூட உள்ள ரிலேஷன்ஷிப்லயும் சரி, ஓப்பன் டாக்கா சொல்லிட்டா ரொம்ப நல்லது. பேர்டன்லாம் உங்களை விட்டு போயிடும். இப்போ உங்க ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து 7 ஆஃப் கப்ஸ். கார்டை எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கார்டுல பாத்தீங்க அப்படின்னா மெஜிஷியன் வந்து 7 கப்ஸை வந்து அந்தரத்துல பறக்க விட்டுட்டு இருக்காரு. இந்த 7 கப்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியது வரும். திடீர்னு தலைவலி, திடீர்னு கை கால் வலி அதெல்லாம் வரும். அது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரவரி தான். வந்துட்டு 1 or 2 டேஸ்ல உங்களுக்கு சரியா போய். அனிமல்ஸ் கிட்ட கொஞ்சம் சேஃபாவே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய பெயின் வந்து இல்யூஷனா மறைஞ்சு போயிடும். துலாம் ராசி மாணவர்களே, உங்க எஜுகேஷன் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு வந்து 8 ஆஃப் Swords. வாங்க இந்த கார்டை ரீட் பண்ணிடலாம். இந்த கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேடிக்கு வந்து கண்ணு கையெல்லாம் கட்டி போட்டிருக்கு. அதை சுற்றி 8 ஸ்பாட்ஸ் இருக்கு. துலாம் ராசி மாணவர்களே, நீங்க எதுலையாவது மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. லாக்கும் ஆயிடுவீங்க. அதே மாதிரி ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லயும் சரி, டீச்சர்ஸ் கிட்ட ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருங்க. அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுங்க. ரொம்பவே கவனமா இருங்க. இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை வந்து குரு பகவானை வந்து கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க. துலாம் ராசி நேயர்களே, இதான் உங்களுக்கு வந்திருக்கிற 5 கார்டு. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.